காக்குமே. நிதம்பகராப்யாம் திரிகோ ஏன தஸ்மாத் விதாதுர்வசத்தை த்ரிதோதோபி கோசே ஸ்புரத்கோஸ்து பாலாங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்டகேயூரகம் ஸ்ரீனிவாசம் வினா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேச பிரசேத பிரசேத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நலம் தரும் நாராயணியத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருக்கோயில் நம்ம எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும். அதாவது ருக்மாயி சமேத பாண்டுரங்கனுடைய ஆலயம் சென்னையில் ஐனாவரம் பஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள நம்மாழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள சுப்புராய செட்டி தெருவில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் நாம் உள்ளே நுழைந்து வட இந்திய தென்னிந்திய பாணியிலே இருக்கக்கூடிய விமானங்களை தரிசித்து இந்த திருக்கோயிலானது ஆண்டாள் நாச்சியாருடைய படத்தை வைத்து பஜனை மடமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டாளையும் நாம் தரிசித்து ஆஞ்சநேயரையும் தரிசித்து உத்தமமாக இங்கு பாண்டுரங்கன் நமக்கு ஸ்ரீனிவாசனாக காட்சியளிக்க அந்த ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தோடு இப்போது நாம் கோயிலை வலம் வர ஆரம்பித்தோமே. ஆனால் இங்கு அழகாக அமைந்திருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உற்சவமூர்த்தி இங்கு ஸ்ரீனிவாசராகவே திருநாமமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அழகாக ஒரு திவ்ய தரிசனம், நின்ற திருக்கோலம், தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே நீண்ட மாங்காய் மாலையை தான் சார்த்திக் கொண்டு அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பு என்று எப்போதுமே ஸ்ரீனிவாசனுடைய ஹிருதயத்திலே மகாலட்சுமியானவள் தான் அலமேல் மங்கை வள்ளியாகவும் பாண்டுரங்கனுடைய இதயத்திலே ருக்மாயியாகவும் வசிக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் இங்கு இந்த உற்சவமூர்த்திக்கு ஒரு கஜலட்சுமியாக பதக்கத்திலே கம்பீரமாக அமர்ந்து கொண்டு நமக்கு சேவையளிக்கக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். அது மட்டுமா, அழகான ஒரு கல் பதக்கம், இவருக்கு உத்தமமான திவ்ய ஹஸ்தங்கள் சதுர்புஜங்களாக 4 கைகளாக அமைந்திருக்க 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு 3வது அஸ்தமானது அபயகஸ்தமாக, அதாவது என்னை சரணடையுங்கள் என்று நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அஸ்தமாக அமைந்திருக்க 4வது ஸ்ரீனிவாசனுக்கே உரியதான கடிகஸ்தம், அதாவது சம்சார சாகர சமுத்தர அநேக சேதோ என்று தன்னுடைய இடது கையை தன்னுடைய முழங்காலுக்காக மடக்கிக் கொண்டு என்னை சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய சம்சார சாகரமானது அவர்களுடைய முழங்கால் அளவுக்கு சமானம் என்று காட்டக்கூடிய கடிகஸ்தம், உயர்ந்த திறந்த நேத்திரங்கள், ஆகா கண்களை திறந்து கொண்டு தனக்கே உண்டான கருணையுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசரை இதோ திருவடி முதல் திருமுடி வரை நாம் தரிசித்தோமே. ஆனால் அவருடைய திருமுடியிலே ராஜ கம்பீரமாக ஒரு ராஜ தலைப்பாகையானது இவரை அலங்கரிக்க, இவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சியார்கள், அவர்கள் இருவரும் ஒரே போன்று உத்தமமான கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு தன்னுடைய திருமார்பிலே காசுமாலையை சார்த்திக் கொண்டு அழகான கர்ண பத்திரங்கள் இவர்கள் காதிலே ஜொலிக்கக்கூடிய திவ்யமான தரிசனம். அது மட்டுமா, அழகான திலகம், கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு பல மாலை சார்த்துப்படிகளுடன் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசர் உற்சவமூர்த்தி, இவரே பாண்டுரங்கன், இவரே ஸ்ரீனிவாசன். இங்கு அலர்மேல் மங்கை வள்ளி, ஸ்ரீதேவி பூதேவி ருக்மிணி இவர்களே அனைவரும் ஒவ்வொரு திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தோடு நாம் நாராயணியத்திலே பட்டத்திரி அனுபவிக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 ஸ்லோகங்களை இதுவரை நாம் முடித்திருக்கின்றோம். அதாவது அஷ்டாங்க யோகம் என்பது 8 விதமான அங்கங்களை யோக சாஸ்திரத்திலே ஒருவன் கடைபிடிக்கும் போது அவன் எவ்வாறெல்லாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் சுருக்கமாக எந்த தாத்பரியங்களையும் விடாமல் பட்டத்திரி தான் இந்த தசகத்திலே ஆரம்பித்தார். அவ்வாறு ஆரம்பித்த பட்டத்திரி இந்த அஷ்டாங்க யோகத்திலே யமம் அதிலே 12 பகுதிகள், நியமம் அதிலே 12 பகுதிகள், ஆசனம், பிராணாயாமம்,
பிரத்யாகாரம், தாரணை, தியானம், கடைசியாக இருக்கக்கூடிய சமாதி நிலை. இந்த பட்டத்திரியனுடைய கவிநயம் இருக்கின்றதே, அஷ்டாங்க யோகம் என்பது 8 விதமான யோகங்களை சேர்ந்தது. இதை யாரை தலையசைக்க வைத்து இந்த யோக சாஸ்திரத்திற்கு முத்திரையை பட்டத்திரி 4வது தசகத்திலே பெறுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் குருவாயூரப்பன் நீ சொன்னது சத்தியம் சத்தியம் என்று அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த குருவாயூரப்பன் அவனுக்கும் இந்த 8 என்ற எண்ணுக்கும் ஏக பொருத்தம். 8வது மாதத்திலே 8வது திதியான அஷ்டமியிலே அவன் அவதரித்ததால் அஷ்டாங்க யோகத்தை விவரமாகவே இந்த ஸ்லோகங்களுடைய பொருட்களை பட்டத்திரிக்கு தலை அசைத்து அசைத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றான். 8வது ஸ்லோகம் முடிய குருவாயூரப்பன் இந்த தசகத்தினுடைய கணக்கு 8 முறை தலையசைத்து விட்டானாம். அதனால் பட்டத்திரியனுடைய இந்த ஒரு கணக்கும் முதல் ஸ்லோகத்திலே கல்யதாம் மம குருஷ்வ தாவதிம் என்ற அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டவர் 8வது ஸ்லோகத்தை முடிக்கும் போது அழகாக அஷ்டாங்க யோகத்தினுடைய நிலைகள், அதனுடைய பகுதிகள், தான் யமத்திலிருந்து ஆரம்பித்து சமாதி நிலை வரைக்கும் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் 8 ஸ்லோகமாக பட்டத்திரி கணக்கிட்டுக் கொண்டு எழுதினாரோ. கணக்கிடுவதற்கு அங்கு பிரமேயமே இல்லை. காரணம், இவர் வாதரோகத்தால் தனக்கு தோன்றிய சிந்தனைகளை ஸ்லோகமாக தொகுத்து பாகவத சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இது குருவாயூரப்பனுடைய ஒரு பெரிய அருள். 8 ஸ்லோகங்கள் அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமையை பூர்த்தி செய்கின்றனவா. அஷ்டாங்க யோகத்திலே ஒருவன் சமாதி நிலையை அடைந்து விட்டான் என்பதுதான் கடைசி நிலை, உன்னதமான நிலை. அந்த நிலையை அடைந்தவனுக்கு வெளியுலகத்திலே ஈடுபாடு இருக்காது, வெளியுலகத்தினுடைய சிந்தனைகள் இருக்காது. அவனுடைய மனது முழுக்கும் சர்வமும் எந்த ரூபத்தை தியானிக்கின்றானோ, எதனிடத்திலே அவனுடைய மனதானது தாரணை பிரத்யாகாரத்தால் இழுக்கப்பட்டு தியான யோகத்தை கடைபிடித்து சமாதி நிலையிலே தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வைத்து விட்டானோ, அந்த ஒரு நிலை யோகியாகிய ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலை. அவன் யோகி என்று அழைக்கப்படுகின்றான். ஏனென்றால் நாம் இத்தனை பகுதிகளாக அனுபவித்து வந்தோமே, அதில் ஒன்றை அனுபவிப்பது கூட நம்முடைய சம்சாரிகமான ஒரு வாழ்க்கையிலே, குடும்ப சூழல்களிலே எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆக 8 படிகளை தாண்டி ஒரு சமாதி நிலையை ஒருவன் அடைந்து விட்டான், அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்தவன் யோகி என்று அழைக்கப்படுவான் என்று 8வது ஸ்லோகத்தை முடித்தார். அதோடு தசகம் முடிந்து விட்டதா என்று நாம் பார்த்தோமேயானால் நாராயணியத்தில் ஆச்சரியம். இந்த தசகத்திற்கு மட்டும் ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம் 15 ஸ்லோகங்கள் நாராயண பட்டத்திரி எழுதியிருக்கின்றார். 15 முறை குருவாயூரப்பனை தலையசைக்க வைத்திருக்கின்றார். அதான் அஷ்டாங்க யோகம் முடிந்து விட்டதே. மீறி இருக்கக்கூடிய 7 ஸ்லோகங்களிலே பட்டத்திரி என்ன சொல்ல போகின்றார் என்ற ஆவல் நமக்கு எழுகின்றது அல்லவா. அப்போது பட்டத்திரியனுடைய சிந்தனை ஒருவனை அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்க வைத்து அவன் இவன் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்த யோகி என்று நிறுத்துவதோடு கூடாதாம். அவனுடைய நிலை என்ன, அவன் எவ்வாறெல்லாம் இந்த பூவுலகத்திலிருந்து எதை நினைக்கின்றானோ எங்கு அடைகின்றான். அவ்வாறு அஷ்டாங்க யோகத்தை நினைக்கக்கூடியவன் நேரே மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகின்றானா, அவனுடைய பிராணனை விட வேண்டிய தன்மையானது அவனுடைய இஷ்டப்படி நடக்கின்றதா அல்லது கண்ணனுடைய ஆக்ஞைப்படி நடக்கின்றதா? இவ்வாறெல்லாம் கேள்வியை எழுப்பிக் கொண்டு 9வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் அஷ்டாங்க யோகத்திலே இருக்கக்கூடிய யோகியினுடைய யாத்திரை, அவனுடைய பயணம் இருக்கின்றதே, அதை மிகவும் சுலபமாகவும் வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் சாஸ்திர விஷயங்களிலும் அர்ச்சிராதி மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம் என்று ஒரு நல்ல ஜீவன் செல்லக்கூடிய பயணத்தை எவ்வாறெல்லாம் விவரித்திருக்கின்றதோ அதை நாம் புரியக்கூடிய வகையிலே அஷ்டாங்க யோகத்திற்கு அடுத்த பகுதியாக இந்த தசகத்திலே தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக அழகாக ஆரம்பிக்கின்றாராம். அப்போது இதை ஆரம்பிக்கும் போது பட்டத்திரி ஸ்லோகத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். குருவாயூரப்பா, இதோ அந்த உத்தமமான 9வது ஸ்லோகம், இதிலிருந்து 15வது ஸ்லோகம் வரை இவர் கூற இருப்பது இந்த முக்தனுடைய யாத்திரையை பற்றி, இந்த யோகியினுடைய நிலையை பற்றி. அவனை சமாதி நிலையிலே அமர வைத்து விட்டோமே, இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய பற்றையும் விட்டுவிட்டான், அவனுக்கு வேறு எந்த சிந்தனைகளும் இல்லை, அவனுடைய நிலை என்னதான் ஆகும் என்று குருவாயூரப்பனிடத்திலேயே கேள்வியை எழுப்புகின்றாராம். கிருஷ்ணா,
त्वत्समाधि विजये तु यपुनः मंक्षु मोक्षरसिक क्रमेण वः योगवस्यम् अनिलं सडाश्रयैगे उन्नयत्यज சுஷும்னயாசனைகே. நிர்விகல்பமான சமாதி நிலையை அடைந்த ஒரு யோகி, அவனுடைய சிந்தனை என்ன? அதானே இப்ப கேள்வி. அந்த கேள்விக்கு பட்டத்திரியனுடைய பதில் இருக்கே. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஒரு கேள்வியா எழுப்பினாத்தான் அதுக்கு ஞானம் பிறக்குமா. அதாவது மகான்களுடைய ஒரு சிந்தனை இருக்க, யோகவசியமனிலம் சடாஸ்ரயைகே மங்சு மோக்ஷ ரசிக கிரமேனவா त्वत्समाधि विजये तु यपुनः. ஸ்லோகத்தினுடைய 3வது வரியிலேந்து 2:1 பின்னாடி பின்னாடி வந்தோம்னா இந்த கேள்விக்கு ஆழம் நமக்கு தெரியும். அதாவது உலகத்துல இந்த ஒரு சமாதி நிலையை அடைஞ்சவனுக்கு யோக சாஸ்திரமும் வேத சாஸ்திரங்களும் என்ன சொல்றதுன்னா, அவனுக்கு 2 விதமான நியதிகளை பகவான் கொடுக்கிறாராம். அதாவது ஒண்ணுத்துக்கு கிரமமுக்தின்னு பேரு, இன்னும் ஒண்ணுத்துக்கு சத்யோமுக்தின்னு பேரு. இவன் ஒன்னு கிரமமுக்தியை தேர்ந்தெடுத்து அதை அடையலாம், இல்லைன்னா மோட்சமுக்தி சத்யோமுக்தி இருக்க இதை தேர்ந்தெடுத்து அந்த மார்க்கத்தை கடைபிடிச்சு அது வழியாக போகலாமா. கிரமமுக்தி அனுசந்தானம் பண்றவா பூமியிலேந்து வைகுண்டம் போற வரைக்கும் ஒரு மார்க்கம் இருக்கு. எல்லா ஊருக்கும் போறதுக்கு ஒரு வழி இருக்கா மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள். அந்த எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறான், கடைசியா எப்படி போய் அவன் அடையறான், யார் யாரெல்லாம் வரவேற்கிறா, இவனுக்கு எத்தனை விதமான சௌகரியங்களை அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிச்ச ஒரு முக்தனுக்கு பண்ணி கொடுக்கிறான்னு கிரமமுக்தியானது காட்டுறது. மோட்ச முக்தினா என்ன, இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? இந்த 2 முக்திக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு, அதை அடையக்கூடிய சக்தியைத்தான் இதுல ஒரு கேள்வியாக இவர் எழுப்பிக் கொண்டு யோகவஸ்யமனிலம் சடாஸ்ரயைகே உன்னயத்யஜ சுஷும்னயாஜனைகே. முதல்ல இந்த 2 முக்திய விரும்புறவன் என்ன காரியத்தை இவன் பண்றான்னா, சடாஸ்ரயைகி அப்படின்ற இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஆச்சரியமான பதம் இருக்கே, அது 6 அங்கங்களால இவன் புனிதம் அடைகிறானா. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய முதுகு தண்டிலையுமே ஒரு தாமரை நூல் மாதிரி ஒரு நூல் இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா சுஷும்னா நாடின்னு பேர். தாமரை நூல் மாதிரி அவ்வளவு மெலிசா இருக்கும். இவன் யோகத்துல சமாதி நிலையை அடைஞ்சு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்ற 6 சக்கரங்களை இவன் ஒவ்வொரு சக்கரமா அதை கலப்பி எழுப்பி சுஷும்னா நாடி வழியாக தன்னுடைய சமாதி நிலையினுடைய பிராணனை கொண்டு வந்து தன்னுடைய சிரஸ்ல இவன் நிறுத்துறான். அதுக்கப்புறம் தான் இவன் பயணத்தை எந்த மார்க்கத்தோட தொடரணும்னு இவன் தீர்மானிக்க வேண்டியது. அதைத்தான் இங்க பட்டத்திரி கேள்வியாக யோகவஸ்யமனிலம் சடாஸ்ரயைகே உன்னயத்யஜ சுஷும்னயாசனைகே. 2 பேரும் இந்த ஒரு உத்தமமான 6 அங்கங்களால தன்னுடைய பிராணனை நிலைநிறுத்துறாளே, அவ எந்த மார்க்கத்தை தீர்மானம் பண்ணலாம்ன்ற ஒரு சக்தியை யார் அவனுக்கு கொடுக்கிறா? அப்ப கிரமமுக்தினா என்ன, மோட்சமுக்தினா என்னன்னு கேள்வியை எழுப்பிய பட்டத்திரி இதற்குண்டான விடையையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. இந்த ஸ்லோகத்தையும் அழகாக எப்படி பூர்த்தி பண்றார், அதனுடைய மார்க்கங்கள் என்னன்றத அடுத்த பகுதியில நாம் இப்போது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ரகுமாயி சமேத பாண்டுரங்க உற்சவர் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய ஆரத்தியோடு இந்த திருக்கோயிலில் இவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு திவ்ய ஆலயத்தின் தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.